நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். வச்சில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விடுங்கோ. இதில் 15 செத்த மிளகாய் இருக்குது. இப்போ இதில் இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் பொரிச்செடுப்போம். இதை எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கிறதுக்கு காரணம் வந்து ஒன்று நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரெண்டாவது வந்து இந்த செத்த மிளகாயோட பச்சை வாசம் அடிக்காது இந்த சம்பலில். இதை நீங்கள் கல்பனா எஸ் ஃப்ரம் யூகே கேட்டிருந்தீங்க சம்பல் செய்து காட்ட சொல்லி. ஸோ உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த சம்பல் ரெசிபி. ஆகலம் முருகை பொரிக்க தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் மாதிரி பொரிச்சா காணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணும். இப்போ ஒரு 2.5 நிமிஷம் வந்து இந்த எண்ணெயில் பொரிச்சிருக்கிறேன். இந்த இப்படி கலர் வரும். இது வந்து பிரம்பா ஒரு பேப்பர் டவலில் இறக்கிடுங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் ஆற விட்டுட்டு இந்த கிரைண்டரில் போட்டு நறுவலாக அரைச்சிருக்கணும். இந்த கிரைண்டரில் போட்டிருக்கேன். 2 நிமிஷமாக ஆறிட்டுது. நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இதை பொரிச்சு போட்டு உரலில் போட்டு இடித்து சம்பல் செய்யலாம். இது வந்து இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி காட்டுறேன். ஆகலும் பட்டை அடிக்க தேவையில்லை, நறுவலாக அரைச்சா காணும். இந்த நறுவலாக அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை அரைச்சிட்டேன். ஸோ இதே பேனை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், அதே எண்ணெயை தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த செத்த மிளகா பொரிச்சு எடுத்ததில் வந்து இதுலேயும் கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நான் முதல் விட்டலாம். இப்போ இது கொஞ்சம் எண்ணெயை ஹீட் பண்ண விடுவோம். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிச்சிட்டுது. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இப்போ ஒரு 35 செகண்ட்ஸாக தான் இதை நான் போட்டு கடுகும் சீரகம். இதில் வந்து ஒரு 7 சின்ன வெங்காயம் வந்து சின்ன வட்டி இருக்கிறேன். இதில் வந்து 2 பெரிய செத்த மிளகாய் வந்து சின்ன பிச்சு வச்சுருக்கிறேன். இதுலேயும் ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. கொஞ்சம் வதங்க விடுவோம். ஒரு 3 நிமிஷமாக தான் இந்த எண்ணெயில் வந்து இதை பொரிய விட்டுனான். இது நல்லா வடியாக பொரிஞ்சு வந்துட்டுருந்தா நல்லா கோல்டன் ப்ரௌனாக. ஸோ இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ஸோ இந்த எண்ணெயோட இதுக்குள்ள இந்த சம்பலுக்கு போடாமல் இந்த எண்ணெயை வடித்து எடுத்துட்டு புறம்பா இதை கிள்ளி எடுப்போம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையை போடுங்கோ. இது கொஞ்சம் இடியுங்கோ. கொஞ்சம் வடிச்சா பிறகு இதில் வந்து ஒரு 18 சின்ன வெங்காயம் இருக்குது. ஆகலும் குட்டி என்றபடி தான் நான் நிறைய போடுறேன். ஆனால் நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ இது வெங்காயத்தையும் போட்டு இடிப்போம். கொஞ்சம் இதை வந்து நல்லா இடிச்சிருக்கிறேன். இடித்தா பிறகு இந்த நான் வறுத்து அரைச்ச செத்த மிளகாய் வந்து இதில் நறுவலாக இருக்குது. நான் போடுறேன் 1.5 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு குறைய வேணும்னா நீங்கள் குறைய போடுங்க, கூட வேணும்னா நீங்கள் கூட போடுங்க. இதில் கொஞ்சம் உப்பு இருக்குது. இந்த உப்பையும் சேருங்க, உங்களுக்கு தேவையான அளவு சேருங்க. போட்டுட்டு இதையும் இடிச்செடுப்போம். ரெண்டு நிமிஷம் இடிச்சா பிறகு இதில் வந்து தேங்காய் பூ இருக்குது. அரைவாசி தேங்காயில் வந்து திருவி எடுத்து அரைவாசி தேங்காய் பூ இருக்குது. இதில் 100 கிராம் தேங்காய் பூ இருக்குது. இப்போ இதையும் போட்டு இதில் இடிச்செடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேங்காய் பூ சேர்த்து இதில் அடிப்போம். இதை கொஞ்சம் இடித்தா பிறகு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து தேங்காய் போட்டு இடித்தா பிறகு ரிமைனிங்காக இருக்கிறதையும் இதில் போட்டு இடிச்செடுப்போம். ஸோ இப்போ இதை நான் நல்லா இடிச்சிட்டேன். இதை வந்து இன்னொரு பிரம்பான பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்க போகிறேன். அது பிரம்பா ஒரு டிஷ்ஷில் இறக்கி எடுப்போம். ஸோ இதை பிரம்பா இறக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டுறேன். சம்பளம் நான் பிரம்பா இறக்கி வச்சுருக்கிறேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பழப்புளி வந்து திக்காக கரைச்சிருக்கிறேன். பட் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் விடுங்க டேஸ்ட் பண்ணி. பட் நான் 1 டேபிள் ஸ்பூன் விடுறேன். இதை பொரிச்சு வச்சுருக்கிற இந்த வெங்காயம் இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட்டு செக் பண்ணி பாருங்கள் காணுமாண்டு.
ஓகே, இது நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்பல் எல்லாம் செய்து முடிஞ்சுது. கல்பனா எஸ் ஃப்ரம் யூகே நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஹோப்ஃபுல்லி நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.